ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானூஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரவையும் டெசிகேட்டட் கோகனட் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் உடனே காலி ஆகிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் மெல்ட் ஆன பிறகு 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. பச்சை வாசத்தை போகிற அளவுக்கு ரவையை லோ ஃப்ளேமில் வறுத்தெடுங்க. ரவையில் நீங்கள் எந்த ரெசிபி பண்ணாலும் 2 ஸ்பூன் நெய் போட்டு ரவையை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசிபியை பண்ணுங்கள். அந்த ரவை ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்த ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. தண்ணி 2.5 கப் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த ரவை ஆட் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கிளறுங்க. உங்களுக்கு ரவை சீக்கிரம் வெந்துடும். ரவை வெந்த பிறகு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆன பிறகு கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் டெசிகேட்டட் கோகனட் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணுறதால இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிளறிட்டே இருங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அல்வா பதம் மாதிரி நல்லா சுருண்டு வரும் இந்த ஸ்வீட் ரெசிபி. இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு ட்ரேயில் நெய்யை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்தமான நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்ச ஸ்வீட்டை ஃபுல்லாக ட்ரேயில் ஆட் பண்ணிவிடுங்க. ட்ரேயில் ஆட் பண்ண பிறகு ஈக்குவலாக சரிசமமாக ஆக்கிடுங்க. இந்த அளவுக்கு லெவல் பண்ண பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நானும் செரி பழமும் ஆல்மண்டும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரவா டெசிகேட்டட் கோகனட் போட்டு செஞ்ச ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அசல் கேக் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுபோல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.